அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வளர்பிறை சஷ்டி. முருகனுக்கு உகந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் கேட்டது அனைத்தையும் முருகப்பெருமான் தருவார். அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் என்னென்ன, எப்படி சொல்லணும், இந்த சஷ்டி அன்று முருகப்பெருமானை எப்படி நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டி வருகிறது. கூடுதல் சிறப்பானது. பொதுவாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடுகள் நம்முடைய வீடுகளில் அனைவருமே செய்வோம். அதே நாள்லயே நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டியும் வருது. மாலை நேரங்கள்ல வேல் வச்சிருக்கிறீங்க, விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்வது கண்டிப்பாக நீங்க அவசியமானது. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. படம் தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா செவ்வரளி பூக்களால முருகப்பெருமானை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து விட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார். பொதுவாக நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு. முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானை முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செய்ய முற்பிறவியிலும் சரி இப்பிறவியிலும் சரி நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு அற்புதமான பலன்களும் கிடைக்கும். சரிங்க, முருகப்பெருமானை ஒவ்வொரு சஷ்டி அன்றும் நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்க வீட்டுல விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும். வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பானது. பால் கொண்டாவது அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. படம் மட்டும்தான் வச்சிருக்கோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்கள் மாலையாக உங்க கையாலேயே கட்டி முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபாடு செய்வது கூடுதல் பலனை அளிக்கும். நெய் தீபம், நான் சட்கோண தீபம் ஏத்தணும்னு நிறைய பதிவுல நான் சொல்லிட்டேன். இந்த சட்கோண தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக பால் பாயசம், கற்கண்டு சாதம், சர்க்கரை பொங்கல், இது மாதிரி ஏதாவது ஒன்றை நீங்க நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மனதார முருகப்பெருமானை நினைத்து சொல்லுங்கள். முருகனுக்கு உகந்த அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரம். நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நினைச்சிட்டு இது எனக்கு நடக்கணும், அதாவது உதாரணத்திற்கு இப்ப எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், குழந்தை வரம் வேண்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க மனதார முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ண வேண்டும். அப்படி நீங்க 108 முறை பாராயணம் செய்த பின்பு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சொன்ன அந்த மந்திரத்தின் பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வேண்டினது வேண்டிய வண்ணமே கிடைக்கும். முருகப்பெருமான் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம்னே இதை நாம சொல்லலாம். இந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா? இந்த மந்திரம் தாங்க. நீங்க நெய் தீபம், ஷட்கோண தீபம் ஏத்தி வச்சுட்டீங்க, நெய்வேத்தியம் வச்சுட்டீங்க, தீப தூப ஆராதனை எல்லாம் ஏத்தி வச்சுட்டு நீங்க கிழக்கு பக்கமாகவோ இல்ல மேற்கு பக்கமாகவோ அமர்ந்து கொள்ளுங்கள். வெறும் தரையில நீங்க உட்கார்றீங்க அப்படின்னா தரையில ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சிட்டு அதற்கு மேல உட்கார்ந்துக்கோங்க. வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணணும். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணணும். இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுவதற்கு முன்பாக எதற்காக இந்த மந்திரத்தை சொல்றீங்க, அதாவது ஒரு நல்ல வேலை வேணும், குழந்தை வரம் வேண்டும், சொந்த வீடு வேணும், திருமணம் நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு செவ்வரளி பூக்களால நீங்க அர்ச்சனை செய்வது போல் இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து குடும்ப பிரச்சனை இல்ல வேறு ஏதாவது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க
பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வளர்பறை சஷ்டியாக வருது, கூடுதல் சிறப்பானது. கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த மாதம். இந்த மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் எவ்வளவு விசேஷமானதோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டியுமே ரொம்ப விசேஷமானது. குழந்தை பாக்கியத்திற்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து நீங்க விரதம் இருக்கலாம். விரதத்திலேயே இன்னொரு விரதம் மௌன விரதம். இந்த மௌன விரதம் ஒரு நாள் முழுக்க உங்களால் இருக்க முடியல அப்படின்னா எவ்வளவு நேரம் உங்களால் மௌன விரதம் இருக்க முடியுமோ அந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் நீங்கள் கணக்கெடுத்துக்கிட்டு, அதாவது உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு மணி நேரம் என்னால் மௌன விரதம் இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேட்டில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஏன்னா நம்ம மாலை வேளையில் கண்டிப்பாக யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா பேசி தான் ஆகணும். அதனால் அது ஏதாவது இல்லாம எந்த இடைஞ்சலும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்தை தேர்வு செய்து இந்த நேரத்துல நீங்க மௌன விரதம் இருந்து பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல நீங்க கேட்ட பலன் முருகப்பெருமான் கொடுப்பார். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த மௌன விரதம். அதே மாதிரி இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதிசக்தி வாய்ந்தது. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சொல்லி முறைப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால கண்டிப்பா இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. இல்லம்மா எங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இதை நாங்க சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். கோவில்ல உட்காரும் பொழுது தரையில ஏதாவது விரிப்பு ஒன்று விரிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க அப்படியே அமர்ந்து கொண்டு நீங்க முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சஷ்டி அன்றும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே முதல் நாள் இரவே ரொம்ப கம்மியான உணவாகவும் எளிதில் டைஜஷன் ஆகக்கூடிய உணவாகவும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நாளைக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் வாங்கி ஃபுல்லா சாப்பிட்டுட்டு காலையில இருந்து விரதம் அப்படிங்கிறத யாருமே ஆரம்பிக்காதீங்க. அது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்காது. நீங்க சஷ்டி விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா முதல் நாள் இரவு ஏதாவது ஒரு டம்ளர் பால், ஒரு பழம் சாப்பிட்டு தூங்கிக்கோங்க. மறுநாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உபவாசமாக இருந்து மாலை நேரத்துல முருகன் வழிபாடு செய்த பிறகு நீங்க என்ன நெய்வேத்தியம் வச்சிருக்கிறீங்களோ அதை முருகப்பெருமான் கிட்ட இருந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த நெய்வேத்தியத்தை நீங்க பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு சஷ்டி அன்றும் இது மாதிரி நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா செல்வம், பொன், பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். இதுல வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.